தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்ஸ்டாகிராமில் சமீபத்தில் ட்ரெண்டான ஒரு பெண்ணை பற்றியதுதான் இந்த காணொளி. இந்த வீடியோவின் தொடக்கத்தில் அழகாக தலைய சேலை அணிந்து கொண்டு பக்கா ஹோம்லியாக காட்சியளிக்கிறார் ஒரு பெண். அடுத்த ஃப்ரேமிலேயே பாடி பில்டிங் போட்டியில் கலந்து கொண்டு மேடையில் பிகினி உடை அணிந்து போஸ் கொடுப்பார். அதில் அவர் வெற்றி பெற்று கோப்பையை கையில் வாங்கும்போது அந்த தருணத்தை பலரும் விசிலடித்து ரசித்து மகிழ்வார்கள். அந்த வைரல் பெண் வேறு யாரும் அல்ல, சேலத்தை சார்ந்த பிரீத்தி ராம் என்பவர்தான். சேலத்தை சார்ந்த இவர் மிஸ் சவுத் இந்தியா பட்டம் வென்றுள்ள செய்தி தற்போது மிகவும் ட்ரெண்டாக பரவி வருகிறது. அந்த சிங்க பெண்மணி பிரீத்தி ராமின் இந்த பங்கேற்பு பற்றி அறிந்து கொள்வதற்காக உங்களை பரவசத்துடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். இந்த மிஸ் தென்னிந்தியா 2025 போட்டிகள் சேலத்தில் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடைபெற்றன. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு குறைந்தபட்சம் 5 அடி 4 அங்குல உயரமும் அதற்கு மேலும் வேட்பாளர் இருக்க வேண்டும். அவர் இந்திய பாஸ்போர்ட் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். வேட்பாளர் 16 முதல் 19 வயதுக்குள் இருக்க வேண்டும். அவர் நல்ல ஒழுக்க குணம் கொண்டவராக எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாமல் இருத்தல் வேண்டும். நீதிபதியின் தீர்ப்பே இறுதியானது என்பதை வேட்பாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டால்தான் அவர் இந்த போட்டியில் பங்கேற்க முடியும். இந்த மிஸ் சவுத் இந்தியா போட்டியானது இந்தியா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த இளம் பெண்களுக்கான ஒரு தனித்துவமான தளமாகும். இந்த போட்டியின் முக்கிய நோக்கம் பெண்களின் சக்திக்கு சுதந்திரத்தையும் சிறகுகளையும் வழங்கக்கூடிய ஒரு தளமாக இருப்பதே ஆகும். வெற்றி வாகை சூடிய பிரீத்தி ராம் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும்போதே விளையாட்டின் மீது அதிக ஆர்வம் இருந்ததாம். ஆனால் அதையெல்லாம் தொடர்ந்து பின்னர் பாடி பில்டிங் மீது ஆர்வம் கொண்டார். அவருக்கு முழு சுதந்திரம் அனைவராலும் கொடுக்கப்பட்டது மட்டுமன்றி ஒரு சில துறைகளில் பெண்கள் நுழையும் போது நிறைய எதிர்ப்புகள் சந்திக்க நேரிடும். ஆனால் பிரீத்தியின் குடும்பத்தினர் தரப்பிலோ அல்லது நட்பு வட்டாரத்திலோ எந்த ஒரு எதிர்ப்பும் அவருக்கு வரவே இல்லை என்று கூறுகிறார். அனைவருமே தன்னை ஊக்கப்படுத்தினார்கள் என்று மகிழ்வோடு கூறும் பிரீத்தி ஒரு ஜிம் நடத்தி வருவதால் அனைவருமே அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாகத்தான் எடுத்துக்கொண்டனர். என்னை பார்த்து நிறைய பெண்கள் ஜிம்முக்கு தயக்கமின்றி வரத் தொடங்கினார்கள் என்று கூறுகிறார். இந்த சிங்கப்பெண் கூறும்போது எல்லா விளையாட்டிற்கும் ஒரு ட்ரெஸ் கோட் இருப்பதைப் போல பாடி பில்டிங்கிற்கும் ட்ரெஸ் கோட் இருக்கிறது. அதுதான் பிகினி உடை. பாடி பில்டிங் என்பது உடல் எவ்வளவு ஃபிட்டாக இருக்கிறது என்பதனை வெளிக்காட்டும் ஒரு விளையாட்டு. அதற்கான ஒரு ஆடையைத்தான் பிகினியை நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த ஆடையை பற்றி கமெண்ட் செய்பவர்களுக்கு பாடி பில்டிங் பற்றிய புரிதல் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து என தன்னுடைய ஆடையை பற்றி வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்டுகளுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் பிரீத்தி. தென்னிந்திய அளவில் பாடி பில்டர் 2025 போட்டியில் இவர் மிஸ் சவுத் இந்தியா 2025 என்ற பட்டத்தினை பெற்று தங்கப்பதக்கத்தினை வென்றுள்ளார். இவர் தனது வெற்றிக்கான மூலாதாரமாகவும் கிரியா ஊக்கியாகவும் தனது பயிற்சியாளர் ராம் அவர்களுக்கும் மற்ற உதவியாளர்கள் ஜேம்ஸ் மற்றும் அரசு ஆகியவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த தென்னிந்திய உடற்கட்டமைப்பாளர் சமீபத்தில் பெண்கள் விளையாட்டு மாதிரி உடலமைப்பு பிரிவில் மிஸ் சவுத் இந்தியா பட்டத்தை வென்றிருக்கிறார். இவர் ஒரு உடற்பயிற்சி பயிற்றுவிப்பாளர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணரும் ஆகும். மேலும் கொக்கோ அண்ட் ஹார்ட் என்ற வணிகத்தின் உரிமையாளராகவும் உள்ளார். இந்த மிஸ் தென்னிந்தியா 2025 பட்டத்தை சேலத்திலிருந்து பெறக்கூடிய முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரியவர் இவரே. உடல் கட்டமைப்பு தவிர பிரீத்தி IIFEM அதாவது
இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிட்னஸ் எக்ஸலன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். அந்த நிறுவனத்திலிருந்து சான்றளிக்கப்பட்ட உடற்பயிற்சி பயிற்றுவிப்பாளராகும். மனித உடல் கட்டமைப்பு என்பது அணுக்கள், மூலக்கூறுகள், செல்கள், திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு அமைப்புகள் ஆகியவற்றின் வரிசையான கட்டமைப்பை குறிக்கிறது. இவை அனைத்து நிலைகளிலும் இணைந்து மனிதனின் உடல் செயல்பாடுகளை நிகழ்த்துகின்றன. இவர் ஊட்டச்சத்து நிபுணர் என்பதை குறிப்பிட்டதைப் போல உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய தகவல்களை வழங்குவதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர் இவர். இவர் மக்கள் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவும் குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனைகளை நிர்வகிக்கவும் உதவுகிறார். இந்த இரண்டையும் ஒரு சேர கவனித்து வந்தவர்தான் இந்த மிஸ் சவுத் இந்தியா 2025 விருது பெற்ற சேலம் பிரீத்தி அவர்கள். மிஸ் தென்னிந்தியா என்பது தென்னிந்தியாவின் அழகு மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு பிரபலமான போட்டியாகும். இந்த போட்டியில் பெண்கள் தங்கள் திறமைகளையும் அறிவையும் அழகையும் வெளிப்படுத்தி ஒருவருக்கொருவர் போட்டியிடுவார்கள். இந்த போட்டி தென்னிந்தியாவின் கலாச்சாரத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டும் ஒரு தளமாக உள்ளது. அதே நேரத்தில் இளம் பெண்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கும் தளமாகவும் இது அமைந்திருக்கிறது. அர்ச்சனா ரவி என்பவர் மிஸ் சவுத் இந்தியா 2025 போட்டியின் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். மேலும் இந்த போட்டி தென்னிந்தியாவின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக, விசையிரும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்பேன் என்று கவிஞர் கூறியதைப் போல இப்பெண்மணியின் உடல் இவள் உள்ளம் நினைப்பதைப் போல எப்படி வேண்டுமானாலும் பறந்து செல்கிறது என்ற அதிசயத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பெண்கள் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள். பெண்கள் நினைத்தால் நடக்காதது என்று எதுவுமே இல்லை என்பதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று தோன்றுகிறது என்ற உண்மையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.